டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்புட் பஃபரிங். ஸோ ஒரு சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம ரீட் பண்ணி ஆகணும்னா செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொரு டோக்கன்ஸாக ரீட் பண்ணோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த அந்த ஸ்லோனஸை குறைக்கிறதுக்கு வந்த கான்செப்ட் தான் இன்புட் பஃபரிங். இன்புட் பஃபரிங்னா என்னன்னா, இந்த டயக்ராம் படி பாருங்கள். ஹார்ட் டிஸ்க்லேருந்து சிபியூ என்ன பண்ணும், ப்ரோக்ராமை நம்ம என்டையர் சோர்ஸ் கோடை சங்காக உடைக்கும். சங்க் அப்படின்னா ஒரு பார்ட், ஒரு குறிப்பிட்ட மெமரி சைஸ் கொண்ட ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், 2 சங்காக உடைக்கும். உடைச்சி 2 பார்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை மட்டும் ரீட் பண்ணி கொண்டு வந்து இங்கே ரேம் தான் ஃபாஸ்டஸ்ட். ஸோ அதாவது ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது ரேம் ஃபாஸ்ட்டு. அதனால இங்கே 2 பஃபர் இருக்கும். 2 பஃபர்லையும் நம்ம 2 சங்க்ஸாக உடச்சி கொண்டாந்து 2 பஃபரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பஃபர் 1ல் இருக்கிறத ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அது தீர்ந்தோடனே பஃபர் 2 எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது அகைன் இன்னொரு சங்கை வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரீட் பண்ணி மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சிடும். ஸோ அகைன் இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேருந்து இதை எடுத்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கும், மறுபடியும் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் அன்டில் அந்த என்டையர் ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இன்புட் பஃபரிங். ஸோ ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேரெக்டாக சோர்ஸ் கோடை ரீட் பண்ணாமல் அதை சங்காக உடச்சி கொண்டு வந்து பஃபரில் வச்சு, அதாவது ரேமில் வச்சு ரீட் பண்ணுறது தான் இன்புட் பஃபரிங். இது எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நான் சொன்னதான் சோர்ஸ் கோடை வந்து செகண்டரி மெமரி இல்லாமல் டேரெக்டாக கொண்டு வந்து ரேமில் வச்சு ரீட் பண்ணுறாங்க. அதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே 2 பஃபர் 1 பஃபர் 2 ஆஃப் ஃபிக்ஸ்டு சைஸு. ஃபஸ்ட்டு பஃபர் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும், செகண்ட் பஃபர் ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பஃபர் முடிஞ்சோடனே செகண்ட் பஃபர்லேருந்து மறுபடியும் செகண்ட் பஃபரை ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஃபஸ்ட் பஃபரில் ஆல்ரெடி இருக்கிறத அழிச்சிட்டு ப்ரோக்ராம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து மறுபடியும் 3rd சங்கை கொண்டாந்து பஃபர் 1ல் வச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. இதில் ஸோ ஃபஸ்ட்டு பஃபர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒவ்வொரு பஃபர்லேயும் கடைசியாக அந்த சென்டினல் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த டாலர்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டர் இருக்கும். ஸோ பஃபரில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் ரீட் பண்ணிக்கிட்டே வரும். எது வரைக்கும்னா இந்த டாலர் அப்படிங்கிற கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் ரீட் பண்ண, அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த பஃபரில் எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஆச்சுன்னு அர்த்தம். அப்படி ரீட் பண்ணி ஆச்சுன்னா அடுத்த பஃபருக்கு போகும், செகண்ட் பஃபருக்கு போகும். ஸோ இந்த இடத்துல 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஃபார்வர்டு, இன்னொன்று லெக்ஸியம் பிகின் அப்படின்னா ஒரு டோக்கனுடைய ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் வந்து ஒரு டோக்கனுடைய ஸ்டார்ட் என்ன, எது வரைக்கும் அந்த டோக்கன் வருதுங்கிறதெல்லாம் அது வந்து உள்ளுக்குள்ளே அது மேப் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டோக்கன் ஸ்டார்ட் ஆகும்போது லெக்ஸியம் பிகின்கிற பாயிண்டர் அங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார்வர்டு அப்படிங்கிற பாயிண்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டராக பாயிண்ட் பண்ணி ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கும். ஃபைனலாக டாலர் அப்படிங்கிற அந்த சென்டினல் கேரக்டரை பார்த்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இன்ட் x = 10 இருக்குது. ஸோ இதை வந்து பஃபர் 1 பஃபர் 2ல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஃபரில் வந்து 6 கேரக்டர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ட் x = 10 அப்படிங்கிறத வந்து இப்படி தான் பிரித்து போட முடியும். பஃபர் 1ல் வந்து int ஸ்பேஸ் x மொத்தம் 5 கேரக்டரு, சென்டினல் கேரக்டரோட சேர்த்து 6. அதே மாதிரி ஈக்குவல் டு ஸ்பேஸ் 10 செமிகோலன் அப்புறம் சென்டினல் கேரக்டர் 5 கேரக்டர் ப்ளஸ் ஒரு சென்டினல் கேரக்டர். இப்படி தான் வந்து 2 பஃபரில் போட முடியும். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் இருக்க ஒவ்வொரு லைனுமே இந்த மாதிரி இந்த பஃபரில் வந்து 6 கேரக்டர்னு சொல்லிட்டோம். பட் அது வந்து அந்த கம்பைலருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கேரக்டர் ஹோல்டு பண்ண முடியுமோ அத்தனை கேரக்டர் உண்டான சங்கை வந்து ரீட் பண்ணி பஃபர் 1 பஃபர் 2வில் போட்டு, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே int ஸ்பேஸ் x ஓகே அடுத்தது சென்டினல் கேரக்டர் வந்துருச்சு. அப்போ பஃபர் 1 முடிஞ்சிருச்சு. அகைன் பஃபர் 2க்கு போய் ஈக்குவல் டு ஸ்பேஸ் 10 செமிகோலன் சென்டினல் கேரக்டர் வந்துருச்சு. ஸோ இதோட ரீட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து இந்த ஆர்டரில் தான் ரீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து செகண்டரி மெமரியிலேருந்து ப்ரைமரி மெமரியில் 2 பஃபராக வச்சு ரீட் பண்ணுற கான்செப்ட் பேர் தான் இன்புட் பஃபரிங். அதோடைய ஃப்ளோ தான் இப்போ நம்ம சொன்ன ஃப்ளோ தான் இதில் சொல்லியிருக்காங்க. லெக்ஸியம் பிகின்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்வேர்டுங்கிற பாயிண்டர் ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணிக்கிட்டே போகும் அன்டில் எது வரைக்கும்னா ஃபைனலாக எல்லா டோக்கன்ஸ் ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த பஃபர் 1 பஃபர் 2 ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஹார்ட் டிஸ்க் அதாவது செகண்டரி மெமரியிலேருந்து ரீட் பண்ணி கொண்டு வந்து பஃபரில் ஸ்வாப் பண்ணி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிக்கும் அன்டில் எல்லா டோக்கனையும் ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். ஸோ இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் வந்து செகண்டரி மெமரியில் ரீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோ கம்பேர்டு டு மெயின் மெமரி. ஸோ அதனால வந்து நம்ம இந்த இன்புட் பஃபரிங் பண்ணும்போது நம்மளுடைய அந்த ரீடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.